மாவு மைதா மாவு கரைஞ்சிக்குவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைஞ்சிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. போடுறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் வரவழைப்புக்காக. அப்படியே வச்சு அரிசி சேர்த்து நேரம் வச்சு பெஞ்சாச்சு. மாவு பெஞ்சாச்சு. சுற்றி வச்சு எண்ணெய் தடவி ஊறட்டும். அப்புறம் இது பண்ணுறோம். அடுப்பு ரெடி. அடுப்பு ரெடி. பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வச்சாச்சு. தண்ணி ஊற்றிக்குவோம். முட்டையை தண்ணியில் போடுறோம். அடுப்பில் கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிறோம். இதை முட்டை ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்குது. அதுதான் தெரியல, சந்தேகமாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு முட்டையில். பெரிய வெங்காயம் வெட்டிக்கோ கொஞ்சம். எங்கேயா அவர் வாரன்னு காணோம். வெள்ளன்னுட்டு இருக்கிறாரு. எங்கே போயிட்டார் ஆள்? அவர் நம்ம ஆள் தான். அவர் வரமாட்டார். அவர் ரெஸ்ட்டில் இருக்காரா? வாவான்னு சத்தம் போட்டு கிடக்குறாரு. எங்கேயா போனார் அவர்? இல்லை தண்ணி எண்ணியை போட்டுட்டு பிறண்டுட்டாரா? அடியில் தீபாவளி வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் அடியில் கொஞ்சம் கனமாக போட்டிருப்பார். தண்ணி கவுந்துட்டாரா? ஆளை காணுமையா? வாங்குறாரு. இங்கே வர்றதுக்கு ஆளை காணுமையா? ஐயா எங்கேயா போட்டார் ஆள்? வாரன்னு கண்ணடிக்கதையா? வெங்காயம் வெட்டி முடிஞ்சுதியா? அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, இதை பாருங்க. அது வந்துட்டானு முட்டை கோச்சிட்டான்னு பார்ப்போம். எடுத்துருவான்னு அடிச்சு விட்டாரு. முட்டை வந்துடுச்சு. முட்டை எடுத்துக்குவோம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் லைட்டாக.
வெங்காயம் அதிகிறது. வெங்காயத்தை அதை கொட்டி இது பண்ணிக்குவோம். இதெல்லாம் வெங்காயம் சமைந்துட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் பிடிங்க. தனி மிளகா அப்படி தான் போட்டிருக்கு. இது மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள், கறி மசாலா, அவிச்சு வச்ச முட்டையை உடச்சிக்கிறோம். இதையும் வெங்காயம் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிறோம். வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் கொடுத்துட்டு இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு அடுத்த பார்ப்போம். அடுத்து மாவு நல்லா செட் ஆகிட்டு இப்போ இதை பீட்டா பிடிச்சிக்கிறோம். மாவு ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்க. மாவு மாதிரி இது ரெடி ஆகிட்டு இதோட சேர்த்து போடுற மாதிரி வை. அப்படியே அது ஓரத்தை கொட்டிக்க. இது மேலே ஒரு சாயின் பண்ணி எடுக்கிற மாதிரி மடக்கி விட்டு பரபரப்பாக இருக்காது. பரபரப்பாக இப்போ பீடா எடுத்து வச்சு இதுக்கு பேர் என்னடா? மசாலா, ஆனியன் மசாலா. ஆனியன் மசாலா எடுத்து வச்ச இதில் வச்சு அப்படியே மடிக்கணும்பா. ஆனியனை வச்சு முட்டை வச்சு அதை அப்படியே மடித்து இது பண்ணுறோம்போ. நைஸாக இல்லை, பிரிஞ்சு விட்டுதான் சந்தேகமாக இருக்குது. ஒன்று விட்டு பார்த்தாலும் தெரியும். அடுப்பாக அணைச்சி விட்டாம்பா. இல்லைங்க, கவுத்து வைங்க கலைஞர். இப்படி வைங்க. எண்ணெய் ஊற்றிக்கும். எழுதுறா இதே வரத்துக்கெல்லாம் வேலை இல்லை. லைட்டாக மாவு வேணும். போடுவோம். ஏங்கிற இப்படி திருப்பி போடுங்க. இப்படி போட்டால் ஆகுமா? அப்படி போட்டால் ஆகுமா?
ஓடாது இதே உங்களால் நான் கட்டு நான் கட்டிப்பேன். ஓகே ஆயிட்டு இது என்ன கொஞ்சம் விடுங்க. இந்த பக்கத்து அந்த இது அது அப்படியே இருக்கு பாருங்க. இது என்ன ம் பற்றி விடுவா. ம் முட்டை சம்சா ரெடி எடுக்க போகிறோம். முட்டை சம்சா ரெடி எடுக்க போகிறோம். முட்டை சம்சா ரெடி ஆகிட்டு எடுக்க போகிறோம். சம்சா ரெடி. ரெடி ஆகிட்டு சார். ஓகே 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 திரும்ப கட்டிய முட்டை சம்சா ரெடி. சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. என்னை தேடிக்கிட்டே இருந்தவன் வரலங்க, அவன் தனி விளக்கு பார்க்காம போயிட்டாங்க. இப்போ தான் சாப்பிட்ற டைத்து கரெக்டாக வரும். வாங்க டெஸ்ட் பண்ணி வாங்க 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 வாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன செஞ்சீங்க? முட்டை சம்சா சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாங்க நீங்களே சாப்பிடுங்க. வரையும் கூப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சூடாக கொண்டு வந்துட்டியா? சூடாக இப்போ தாங்க எடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் சாப்பிட்டு பாருங்க. சும்மா இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்க. முட்டை சம்சா அதோட டேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். காரம் உரப்பு எல்லாமே இருக்கும். ஒரு கோட்டரை அடிச்சுக்கிட்டு இதை எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் போகும். ரம்முக்கும் அதுக்கும் சாப்பிட்டு பாருங்க. பாய் வாங்க. கோட்டர் அடிச்சிருக்கான், அதனால் அதை பவர் ஃபுல்லால் அவனுக்கு உரப்பு காட்டு. சமோசா சூப்பர், சமோசா சூப்பர். ரம்முங்க, ரம்முக்கு தகுந்த முட்டை பாருங்க. அவன் என்ன பவர். சமோசா சூப்பர். முட்டை பப்ஸுங்க சாப்பிட்டு பாருங்க. அப்படின்னா சமோசா இல்லையா, முட்டை சமோசா இல்லையா? எப்படினாலும் வச்சுக்கோங்க. இல்லை ஏமாற்றி எப்படிங்கிற என்னது இதுக்காக நான் அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ இருட்டி விட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறேங்க.